உங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய போனை வாங்கி பாருங்க. கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுல தவறு இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். என்ன நடக்குங்கிறத நான் சொல்றேன். அந்த டீனேஜர் கடந்து வந்ததுனால நான் அதை சொல்றேன். இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதுல போட்டோ போடலாம். இன்னொரு விஷயம், உங்களுக்கு தெரியாம போட்டோ போடலாம், உங்களை மறைச்சு வச்சுட்டு போட்டோ போடலாம். எவனுக்கெல்லாம் காட்டணும்னு தோணுதோ அவனுக்கு மட்டும் காட்டி போட்டோ போடலாம். டெக்னாலஜி. உங்க பெண்கள் பிரைவேட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய பாஸ்வேர்டு உங்ககிட்ட இருக்கணும். என்னோட போன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஐடியும் என் அம்மாவினுடைய போன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஐடியும் சேம். இதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அதுல அவங்களும் லாகின் பண்ணிருக்காங்க. யாராவது எனக்கு சலாம் சொன்னா அந்த நோட்டிபிகேஷன் என் அம்மாவுக்கும் போகும். யாராவது என்ன அழகா இருக்கேன்னு சொன்னா அந்த நோட்டிபிகேஷன் என் அம்மாவுக்கு போகும். நான் சேஃப் தானே? அப்படி நான் சேஃபா இருக்கனாலதான் நீங்க நின்று என்னால பேச முடியுது. இந்த சேஃபர் ஜோனை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். மேடையில நின்று பேசுறதுக்காக நான் சொல்லல, படிக்கிறதுக்காக நான் புக்க திறந்து வச்சு படிக்கும் போது என்ன நடக்கும்? பின்னாடி பட்டாம்பூச்சி பறந்துகிட்டு இருக்கும், பின்னாடி அவனோ வயலின் வாசிக்கிட்டு இருப்பான், பலூன் எல்லாம் பறந்துகிட்டு இருக்கும். அப்புறம் எப்படி படிப்பு மண்டையில ஏறும்? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உனக்கு தான் வரமாட்டேங்குதுல, கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவீங்க. அப்ப உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒருத்தன் வருவான், ஒரு சைத்தான் வருவான், ஒரு இப்லீஸ் வருவான், உன்னை அழகா இருக்கேன்னு சொல்லுவான். அப்ப நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவாங்க உங்களுடைய குழந்தைகள்? என்ன பண்ணுவாங்க பெண் பிள்ளைகள்? 6வது அறிவு அவன்கிட்டே கொடுத்துருவான். இல்ல வச்சுக்க. அவங்களுக்கு என்ன, நம்ம அம்மா சொல்லலையே நான் அழகுன்னு, என் அத்தா சொல்லலையே நான் அழகுன்னு, எவனோ ஒருத்தன் அவன் பார்வைக்கு நான் அழகா தெரிஞ்சிருக்கேன், அப்ப நான் அவன் கிட்ட பேசணும். அல்லாஹ் உன்னை அழகாக படைத்திருக்கு, உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு உருவம் கொடுத்திருக்கிறாங்க, அவர்களை விடவோ இன்னொருவனுக்கு நீ அழகா தெரிஞ்சிட போற. அவங்க சொல்றது இல்ல, அவ்வளவுதான். பெண் பிள்ளைகள் ரொம்ப உஷாரா இருக்கும். அவன் சொல்லுவான், நீ ரொம்ப அழகா இருக்க, யூ லுக் சோ வெரி பியூட்டிஃபுல், உன்ன மாதிரி ஒரு அழகைய நான் பார்த்ததே இல்லைம்மா. உன்னை இவளுக்கு என்ன தோணும்? உண்மையிலுமே அவனுக்கு நம்மள பிடிச்சிருக்குது போல. அவன் என்ன பண்ணுவான்? டிபில இந்த மாதிரி ஐபோனை வச்சிருப்பான். ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் வருது இல்லையா? அப்ப அவன் அந்த பொண்ணுக்கு என்ன தோணுச்சா, பெரிய பணக்காரனா இருப்பான் போல. 14 15 வயசுல ஒரு 17 வயசுல ஒரு ஐபோன் வச்சிருக்கான்னு, அந்த வீடு வசதியான வீடு அப்படின்னு அவளே நினைச்சுப்பா. ஆனா அது அவனோட போன் இல்லைங்கிறது அவளுக்கு தெரியாது. யார் சொல்லி கொடுக்கணும்? அதை யார் சொல்லி கொடுக்கணும்? பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கணும். ஐபோனை வச்சுட்டு ஒருத்தன் இப்படி போட்டோ போட்டிருப்பான் மிரர்ல தெரியற மாதிரி, அவன்கிட்ட நோக்கியா போன் கூட இருக்காது, அவன் டெலிபோன் பூத்துல தான் போன் பேசுறவனா இருப்பான். அவன்கிட்ட போய் நீ ஏமாந்துட கூடாதுன்னு சொல்லி தரணும். ஸ்டோரி போடுவான், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல நிறைய சாப்பாடெல்லாம் வச்சு போட்டோ எடுத்து ஐ எம் சில்லிங் அட் 5 ஸ்டார் ஹோட்டல்னு போடுவான். கஞ்சிக்கு கூட அவனுக்கு வழி இருக்காது. எவனோ ஒருத்தனோட ஸ்டோரியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கான். அவன்கிட்ட எல்லாம் போய் மாட்டிக்காதன்னு யார் சொல்லி கொடுக்கணும்? யார் சொல்லி கொடுக்கணும்? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆடி கார் முன்னாடி நின்னு ஸ்டைலா போஸ்ட் கொடுத்திருப்பான். ஷேர் ஆட்டோல போறதுக்கு அந்த நாய்க்கு வக்கு இருக்காது, அந்த இப்ளீஸ்க்கு அது இருக்காது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். இதுல எதுவும் தப்பு இல்லையா? உங்க பிள்ளைகள் தானே, உங்களுடைய பிள்ளைகள் தானே. நான் மேடையில நின்னு பேசுறேன், என் வீட்டுல என்ன ரொம்ப செல்லமா வளர்த்திட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. தப்பு செஞ்சா அடி விழும்.